குட் பேட் அக்லி படத்துலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட்டை இந்த படத்தோட கல்யாண் மாஸ்டரே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஸோ என்ன மாதிரியான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காரு, இந்த படத்தில் வந்து ஒரு சாங்கை எடுத்தே முடிச்சிட்டாராம். ஸோ அந்த ஒரு சாங்கில் வந்து நம்ம தல அஜித் வந்து 3 விதமான கெட்டப்பில் வராரு. அந்த 3 விதமான கெட்டப்புமே வந்து ரொம்பவுமே ஸ்டைலிஷான கெட்டப்பு. ஸோ அந்த சாங் ஃபுல்லாகவே வந்து தலை நல்லாவே வந்து ஸ்டெப்லாம் போட்டிருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கூடவே இந்த படத்தில் வந்து பில்லா படத்தில் எப்படி தலை ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தாரோ படம் ஃபுல்லாகவே, அதே போல் இந்த குட் பேட் அக்லி மூவிலையும் படம் ஃபுல்லாகவே அவர் ரொம்ப ரொம்ப ஸ்டைலாக இருப்பார் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, படத்தில் வில்லன் ரோலை ப்ளே பண்ணுறவங்களுமே ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் பேட் அக்லி படத்தோட டீசர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டிசம்பரில் எதிர்பார்க்கலாம். என்னப்பா விடாமுயற்சி டீசரே வரல, அதுக்குள்ளே இந்த படத்தோட டீசர் வந்துருமான்னு கேட்டால் உண்மைதான். ஏன்னா பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறதுனால டீசர் ட்ரெய்லர் எல்லாமே கண்டிப்பாக டிசம்பர்லேயே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ விடாமுயற்சி டீசருக்காக தான் வெயிட்டிங். அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்கமிங்கில் அடுத்து குட் பேட் அக்லி டீசர் ட்ரெய்லர்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே வந்து கண்டிப்பாக விடாமுயற்சி அப்புறம் குட் பேட் அக்லி இந்த மூவியோட அப்டேட்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த 2 படங்களில் எந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்டில் போட்டுருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குட் பேட் அக்லி படத்தில் தலை வேறு மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டைலிஷ் லுக்கில் இருக்கார் அப்படின்றதுனால எனக்கு அந்த படத்து மேலே ஒரு தனி விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்டில் போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.